இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். சீயோன் குமாரத்தி என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மளை பார்த்து ஆண்டவர் சீயோன் குமாரத்தி சொல்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 12ஆம் அதிகாரம் 12-13. 12-13. மறுநாளில் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஓசன்னா என்பது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. ஓசன்னா என்பது இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை சொல்லி அவர்கள் ஆண்டவரை ஆர்ப்பரித்து கொண்டே வந்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் இயேசுக்கு என்ன நாமம் வைத்திருக்கிறாங்க? ஓசன்னா என்ற நாமம். மார்க் 11:8 சொல்கிறது. மார்க் 11:8. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அப்போது அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர். அவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தன் வஸ்திரங்களையும் கூடவே என்ன பண்ணாங்க? மரக்கிளைகளையும் தரித்து என்ன பண்ணாங்க? ஆண்டவர் நடக்கும்போது கீழே போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ராஜாதி ராஜாவுக்கு விரித்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் அது மேல் நடந்து வருகிறார். அல்லேலூயா. மத்தேயு 21:9 வாசித்துட்டோம். வெளிப்படுத்து 7:9 வாசிங்க. வெளிப்படுத்தினல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாக ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோள்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டி அவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இந்த சீயோன் குமாரத்தி இங்கே அங்கே போயிட்டாங்க, இப்போ பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்மளாம் யார்? சீயோன் குமாரத்தி. அப்போ சீயோன் குமாரத்தி எப்படி இருக்குன்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேச போகிறார். அல்லேலூயா. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. செப்பனியா 3:15. சார் நானே வாசிக்கிறேன். கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ராஜா எங்கே இருக்கிறாரு? இப்போ நமக்கு நடுவில் வந்து விட்டார். அல்லேலூயா. அவர் வந்து என்ன சொல்கிறாரு? இனி நீ என்ன பண்ண மாட்டீங்க? தீங்கை காணாதிருப்பாய். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். சவுலின் தகப்பனாகிய கீசினுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகியால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அல்லேலூயா. 20ஆம் வசனம் வாசிக்கும் போது அதில் 20ஆம் வசனம் வாசிக்குமா? 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இது எல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அல்லேலூயா.
1 சாமுவேல் 10:2 சொல்லுகிறது, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகியில் ராகேலின் கல்லறை அண்டியிலே 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமாக யார் சொல்கிறது? சாமுவேல் சொல்கிறார். புரியுங்களா? ஏன்னா சவுலுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? சவுல்லாம் வந்து கழுதை தேடுறாங்க. தேடும் போது அங்கே சாமுவேல் இருக்கிறாரு. தீர்க்க சொல்கிறாரு, உங்கள் கழுதைகள் அகப்பட்டது. புரியுங்களா? அப்போ கழுதைகள் என்ற வார்த்தை பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 149 இடத்துல வந்திருக்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை வந்திருக்கு? 10 முறை வந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் கழுதை குறித்து சில காரியங்களை வைத்திருக்கிறார் பைபிளில். அல்லேலூயா. வாசிக்கலாம். இப்போது ஆதியாகம் 22, ஆதியாகம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகம் 22 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரியில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 5ஆம் வசனம் சொல்கிறது, அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டியானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்கள் இடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா. இப்போ இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாரு? பலி செலுத்தபடி கொண்டு போகிறாரு. இயேசுவும் அதே வாரத்தில் தான் என்ன பண்ணுறாரு? பலிக்காக அவர் என்ன பண்ணுறாரு? இந்த குருத்தோலை பண்டிகை முடிந்த பிறகு 2வது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குருத்தோலை பண்டிகை முடிந்த பிறகு அங்கே சீசருடைய கால்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? கழுவுகிறார். புரியுங்களா? 2வது பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. 3வது அவர் என்ன செய்கிறாரு? கல்வாரி சிலுவைக்கு போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணும்? அதை இன்னைக்கு குருத்தோலை பண்டிகை முடித்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு? புறப்பட்டு போகிறாரு எருசலேமுடையக்காக. போகும்போது வழியில் ஒரு அத்தி மரம் பார்க்குறாரு. அல்லேலூயா. அந்த அத்தி மரத்தில் என்ன இல்லை? கனி இல்லை. அப்போது ஆண்டவர் பாருங்கள், குருத்தோலை பண்டிகை முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது என்ன இல்லை? மரத்தில் கனி இல்லை. அத்தி மரத்தில் என்ன இல்லை? கனி இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறாரு. மத்தேயு 21:19 வாசிங்க. மத்தேயு 21:19. அப்போது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதன் இடத்துக்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றி காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதற்கு கடவது என்றார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அல்லேலூயா. அத்திமரம் இஸ்ரவேலரை குறிக்கிறது. அல்லேலூயா. நம்மளே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம கனி நம்ம என்ன பண்ணோம்? நம்மளும் அத்தி மரத்தை போல் என்ன பண்ணோம்? கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் கனி கொடுக்குறோமா? பாருங்கள், அந்த அத்தி மரம் ஏன் பட்டு போயிடுச்சு? ஏன் அத்தி மரத்தில் கனி இல்லை? இலைகளாக இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை? அதில் கனி இல்லை. அல்லேலூயா. அதான் லூக்கா 3ஆம் அதிகாரத்து 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, லூக்கா 3:9, இப்பொழுதே கோடாரையானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகியால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த சபையில், இந்த தோட்டத்தில் நீங்கள் ஒரு மரமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? கனி உள்ள மரமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் கனி இல்லாத மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்போ ஆவின் கனி நமக்குள்ளே இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? 10 வருஷம் சபைக்கு வந்திருக்கிறீங்க, 5 வருஷம் சபைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னும் அன்பே இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் ஆண்டவருக்கு. புரியுங்களா? 15 வருஷம் வந்திருக்கிறோம்,
இன்னும் கனி என்ன பண்ண மாட்டேது, கொடுக்கவே மாட்டேன். தாழ்மை இல்லை, சிலருக்கு பொறுமை இல்லை, சிலருக்குள்ள சாந்தம் இல்லை, சிலருக்குள்ள என்ன இல்லை, தயவு இல்லை, சிலருக்கு நல்ல குணம் இல்லை அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்படியே ஒரு மரம் வந்து கனி கொடுக்குற மரமாக இருந்தால் தான் அந்த மரம் என்ன செய்யும், அந்த மரம் கனி கொடுக்குற மரமாக இருந்தால் அதுக்கு வேறுற்று என்ன பண்ணுவாரான், மறுபடியும் எருவு போட்டு மறுபடியும் என்ன செய்யணும், அது அதிக கனிகளை கொடுக்கும்படி வழிவசம் திறக்கிறார். அல்லையா? அப்போது நம்ம சபையில் உட்காந்துருக்கிறவங்க அத்தனை பேருமே கனி கொடுக்குறவளாக மாறணும். புரியுங்களா? புத்தி உள்ள கன்னிகை எண்ணெய் வைத்திருந்தாங்க, புத்தி இல்லாதவங்கக்கிட்ட எண்ணெய் இல்லை. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் கனியும் கொடுக்கணும், நீங்கள் ஆவியானுடைய அபிஷேகத்தையும் பெற்றிருக்கணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், 4 பேருக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், சாட்சியாக வாழணும். அல்லேலூயா? அதுதான் வாழ்க்கை என்ன ஆண்டு சொல்கிறாரு. புரியுங்களா? அதனால தான் 32ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். ஏசாயா 32 20 வாசிக்கலாம். மாடுகளையும் கழுதுகளையும் நடத்தி கொண்டு போய் என்ன செய்யுங்க, நீர்வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா? மாடுகளையும் கழுதுகளையும் நடத்தி கொண்டு போய் என்ன செய்யணும், நீர்வளம் பொருந்திய இடங்களெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சபையில் சொல்கிறாரு, ஒரு கூட்டம் மாடுன்னு சொல்கிறாரு, ஒரு கூட்டம் கழுதுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா? இந்த மாடும் கழுதையும் ஏன் ஆண்டவர் மாடுகளையும் கழுதுகளையும் கொண்டு போய் எங்கே மேய்க்கணுமா, நீர்வளம். அப்படின்னா நீர்வளம்னா என்ன, பசுமையான இடம். அல்லேலூயா? ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீர்வளம்னா என்ன, புரியுதா? ஆவிக்குரிய அர்த்தம் என்னம்மா, ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா வசனத்தில் நிரம்பி இருக்கிற இடம் தான் பசுமையான இடம். அல்லேலூயா? அப்போது அந்த மாடும் கழுதை என்ன பண்ணோம், ரெண்டுமே வந்து ஆண்டு முக்கியமாக எடுக்கிறாரு. மாடு என்ன செய்யுன்னா நல்லா மேய்ஞ்சிட்டு பிறகு என்ன பண்ணுது, அசை போடுது. அல்லேலூயா? அசை தான் தியானன்றது. நம்ம நிறைய வசனத்தை கேட்குறோம், ஆனால் தியானிக்கிறோமா? எத்தனை பேர் தியானிக்கிறோம் பைபிளை? அவன் மட்டும் கரங்களை உயர்த்தி வர. அல்லேலூயா? வேறு யாருமே தூக்கலை. தியானம் பண்ணலைன்னா கனி வராது. அல்லேலூயா? வேதத்தில் எங்கெல்லாம் தியானம்னு எழுதி இருக்குதோ அது பக்கத்திலே கனியை உருவாக்குறார் ஆண்டவர். சங்கீதம் 1-2 வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்புறம் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை கொடுப்பான், அவன் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். அப்படி தியானம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கனியை கொண்டு வராரு. அல்லேலூயா? ஏன்னா தியானிக்கிறவங்களுக்கு தான் கனி உருவாகும். நீ 100 வருஷம் சபையில் உட்காந்துருந்தாலும் வேதத்தை தியானிக்கலைன்னா உனக்குள்ளே ஒரு நாளும் கனி என்ன பண்ணாது, உருவாகாது. ஏன் அப்படின்னா வசனம் உள்ளே போன பிறகு அந்த வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். புரியுங்களா? இந்த வேத புத்தகம் ஒரு தியானத்தின் புத்தகம். அல்லேலூயா? இது கனி கொடுக்கிற புத்தகம். இது கிறிஸ்துவின் கனி நமக்குள்ள உருவாக்குற புத்தகம். ஏன்னா கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். அந்த வார்த்தையை நம்ம அசை போடணும், நம்ம அந்த வார்த்தையை அதிகமாக சிந்திக்கணும், அந்த வார்த்தைகளை தியானிக்கணும்னா நினைக்கணும், அந்த வார்த்தைகளை யோசிக்கணும், அந்த வார்த்தை உணர்வடையணும். அல்லேலூயா? அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும், அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில். கழுது என்ன பண்ணுறது, நைட்டெல்லாம் தூங்காதான். கழுது என்ன செய்யாது. நாங்கள் பாகிஸ்தான் பார்டரில் டியூட்டி பார்த்துருக்கும் போது அங்கே நிறைய கழுது மேய்ஞ்சு நிற்கும். புரியுங்களா? அப்போ அந்த கழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜஸ்தானில் நிறைய பால் கொடுக்காது. புரியுங்களா? அந்த பாலில் தான் அவங்க தயிர் போட்டுன்னு வருவாங்க. அந்த தயிர் வந்து நாங்கள் மிலிட்டரியில் இருக்கும்போது காலையில் நம்ம 1 லிட்டர் பால் வாங்கி குடிப்போம். ஒரு சைடு ஒட்டகம் பால் எல்லாம் தயிர் போடுவோம். அங்கெல்லாம் அந்த மாடுலாம் அதிகமாக இருக்காது. புரியுங்களா? ராஜஸ்தானில். அப்போ இந்த நைட்டில் நாங்கள் பார்ப்போம், நைட்டில் இந்த கழுது என்ன பண்ணாது, உட்காந்தெல்லாம் படுத்து தூங்காது, அப்படியே நின்றுக்கினே இருக்கும் நைட்டெல்லாம். ஏன்னா நாங்களும் அந்த பகுதியில் டியூட்டி பார்க்கறதுக்கு போனோம்னா இந்த கழுது அப்படியே நின்று இருக்கும். புரியுங்களா? மாடு அசை போடுறதா இருக்கிறது, கழுது இரவெல்லாம் தூங்காது இருக்கிறது. அல்லேலூயா? அப்போது நம்மை கர்த்தர் என்ன பண்ணுறாரு,
கழுது குட்டியாக வைத்திருக்கிறார் சபையில். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? தூங்காமல் ஜெபிக்கணும், பகலெல்லாம் ஆசை போடணும். இயேசு இரவெல்லாம் தூங்காமல் ஜெபித்தார், பகலெல்லாம் வசனத்தை சொல்லி ஆத்மா ஆதாயப்படுத்தினார். ஆனால் நம்ம என்ன வேலை செய்கிறோம் சபையில் சொல்லுங்கள்? சண்டே வரோம், புரியுதுங்களா, 4 பாட்டு பாடி ஜெபம் பண்ணிவிட்டு வசனத்தை கேட்டுட்டு அடுத்த வாரம் அதோடு வரோம், புரியுதுங்களா? நேற்று சண்டே என்ன மெசேஜ் போன வாரம் அப்படின்னு கேட்டால், அது ஏங்க கேட்குற, வீட்டில் இருக்கிற பிரச்சனை எனக்கு ஆயிரங்களாக இருக்கிறது. என் கணவர் பிரச்சனையே என்னால் சால்வ் பண்ண முடியல, என் மனைவி பிரச்சனை நான் சால்வ் பண்ண முடியல, என் பிள்ளைகள் பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியல, என் கடன் பிரச்சனை என்ன பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியல, எனக்கு ஸ்கூலில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கு என்னால் என்ன பண்ண முடியல, அதே எழுதி எனக்கு அவ்வளோ கஷ்டமாகுது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் வர தொந்தரவு என்னால் தாங்கவே முடியல. அவங்க பேசுகிற விதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவங்க பேசுகிறத நினைச்சாவே வசனம் விட்டு என் சரீரத்தை விட்டு என்ன முடியுது, ஆத்தமை விட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுது, புரியுங்களா? மேலே ஸ்தானத்தில் போனால் அங்கே பிரச்சனை, கடை வியாபாரம் பண்ணால் கடையில் பிரச்சனை, புரியுங்களா? நடு ரோட்டில் 2 வீலரில் போனால் அங்கே பிரச்சனை, பெட்ரோல் பங்கான போனால் அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகுது. இதெல்லாம் வார்த்தையெல்லாம் நான் கேட்டு 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 வசனத்துக்குனா இல்லை, நேரம் இல்லாத போயிடுச்சு. கேட்ட வசனம் போன வாரம் என்ன மெசேஜ்னு கேட்டால் அதை ஏன் கேட்கணும்னு சொல்கிறோம். அல்லேலூயா. ஆனால் போன வாரம் நீங்கள் பேங்க்கில் ஒரு 1000 ரூபாய் போட்டுன்னா கரெக்டாக சொல்லுவோம். எவ்வளோ பேங்க்கில் போட்டோன்னா என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எங்கள் கரெக்டாக நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், மனப்பாடமாக வச்சுருக்கிறோம். கொடா சண்டையில் என்ன நடந்தது அதை இப்போ சொல்லலாம். அப்படிலாம் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவனாக இருப்பதினால் அவன் என்ன செய்யணும், ஒருவன் கிறிஸ்துவனாக இருப்பதினால் என்ன செய்யணும், அவன் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறணும். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் வசனத்துபடி வாழ்ந்து காட்டணும். கிறிஸ்துவனா என்ன, புரியுங்களா? சொல்கிறாரு, சீசன் ஆக பிறகு தான் கிறிஸ்துவன் ஆக முடியும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சீசன் ஆகாமல் என்ன பண்ண முடியாது, சீசன் ஆகாமல் கிறிஸ்துவன் ஆக முடியாது. ஆனால் இன்றைக்கி சீசன் ஆகாதே நம்ம என்ன பண்ண கிறிஸ்துவனாக இருக்கிறோம், புரியுங்களா? கிறிஸ்துவன் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. நம்மளாம் யார், நம்மள அபிஷேகம் இருக்குதா? அபிஷேகம் இருந்தால் இரவும் பக்கம்லாம் இந்த வேதம் என்ன பண்ணோம், உனக்குள்ளே அப்படியே என்ன பண்ணோம், உலாவிக்கொண்டே இருக்கும். இந்த வேதத்தை நினச்சிக்கினே இருக்கணும், இயேசுவை நினச்சிக்கினே இருக்கணும், சிந்தித்துக்கினே இருக்கணும், புரியுங்களா? ஏன் அப்படின்னா அவங்க நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டுருக்கிறாங்க. நம்மளாம் யார், ஆவிக்குரிய ஜீவிதம் நம்ம நீர்க்கால், புரியுங்களா? நம்ம எப்பவுமே பசுமையானவர்கள், நம்ம எப்பவுமே நீர் ஊற்றுவர்கள், புரியுங்களா? நம்முடைய பாத்திரம் நிரம்பி வடிகிற உள்ளவரெல்லாம் இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட 4 பேர் வருவாங்க, அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப என்னை அடிக்கிறாரு. அதுக்கு உடனே நம்ம என்ன சொல்கிறோம், உங்களை பார்த்தா உங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரர் எட்டியோ உதைக்கிறாரு அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன சொல்லணும், புரியுங்களா? நீ கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், எங்கள் இயேசு நிச்சயமாக உங்கள் வீட்டுக்காரை மாற்றி ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு சபையில் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்கிறோமா? பக்கத்து வீட்டில் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க உதவி செய்யணும் அப்படின்னா, என்கிட்டயே நானே நேற்றே தான் கடை வாங்கி வந்தேன், ஆனால் என்கிட்ட 1 பைசா இல்லை. அல்லேலூயா. அப்படி சொன்ன பிறகு அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ யாருக்கிட்ட தான் போகிறது? கிறிஸ்துவர்கள் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டுக்கிட்ட என்ன இருக்கும், எப்பவுமே பேங்க்கில் பல லட்சங்கள் போட்டு வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட இல்லை, 1 பைசா கிடையாது. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவ நம்ம பூரணமாக அறியலை, புரியுங்களா? கிறிஸ்துவ என்றால் யார்? 4 பேருக்கு வியாதி இருந்தால் அவங்க மேலே தலை மேலே கை வச்சு விடுதலை ஆக்கி தருவங்க. 4 பேருக்கு கஷ்டமாக இருந்தால் அவங்க கஷ்டத்தை நிறைவேற்றுவங்க. 4 பேருக்கு வறுமை இருந்தால் அந்த வறுமையிலேருந்து உதவி செய்கிறவங்க. அதனால தான் ஆண்டவராக இயேசு நான் தாழ்மை உள்ளவன் சாந்தம் உள்ளவன் சொல்கிறார். அப்படின்னா என்ன, கிறிஸ்துவங்களெல்லாம் எப்படி இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும், எல்லாத்திலும் ஐஸ்வர்யத்தில் மிகுதியாக இருப்பாங்க. இயேசுவை நீங்கள் சரியாக அறிந்தால் தான் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை உங்களால் என்ன பண்ண முடியல, அறிய முடியல. ஏன் அறிய முடியல? இந்த வேதத்தை என்ன சொன்னமில்ல, வாசிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. இது தியான புத்தகம், கனி உள்ளவளாக மாற்றணும். சரிங்களா? என்னடா அந்த அம்மா எவ்வளோ பேசினாலும் அமைதியாக இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது இயேசுடைய பிள்ளைங்க. அவங்க இயேசு தாழ்மையாக இருந்தார், அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ பேச கோவப்பட மாட்டேன்றாங்க, அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? வாயை தந்தா அந்த அம்மா ஊரே என்ன பண்ணிடுது, புரியுங்களா? ஒரு ஊரில் சொன்னாங்க, ஒரு அம்மா கிறிஸ்துவங்க இறந்துட்டாங்களாம். இறந்துட்டு பிறகு அந்த ஊரில் கேட்டாங்களாம், எப்படிங்க இறந்தான்னு கேட்டாங்கன்னா,
அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி வியாதி வந்து இறந்துட்டாங்கன்னு. ஒருத்தர் கேட்டாங்க, நாங்கள் அவங்க பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, இவங்க இறந்துட்டாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டுகிட்டே வந்து, அவங்க இறந்தது நல்லது, ஏன்னா அவங்க வாய் சும்மாவே இருக்காதான், எப்போ பார்த்தாலும் யாரும் என்ன பண்ணுவாங்க 4 பேர் சண்டை வச்சுனே இருப்பாங்களாம், அதனால் போனது நல்லதான்ற அப்படின்றாங்க. ஆனால் அடக்கார அதில் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா அதிகமாக அபிஷேகத்தில் நிரம்பி ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணுறாங்க போயிட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அடிக்கடி 4 பேருக்கு சண்டை ஒழிச்சுனே இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவன்ற நாள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்மளாம் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அசுத்தத்திலிருந்து நம்மை பரிசுத்தமாக மாற்றிட்டார் ஆண்டவர். நம்ம பரிசுத்தவான்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், உத்தமமானவர்கள், செழிப்பானவர்கள், கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுகிறவர்கள். நம்மளை பார்க்கும்போது 4 பேருக்கு நம்மை சூரியனை பார்க்குற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு. அல்லேலூயா. நம்ம மக்களுக்கு உப்பாக இருக்கணும். உப்பு என்ன செய்யுது? எல்லாத்துலேயும் போட்டால் உப்பு என்ன பண்ணுது? சுவையை உண்டாக்கி தருது. நம்ம உப்பாக மாறி காட்டணும். 4 பேருக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும். 4 பேருக்கு நற்கனிகளாக உண்டாக்கி காட்டணும். அதனால தான் இயேசு பவனியில் வராரு. புரியுங்களா? அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அங்கேயே உட்காந்துட்டு பண்டையை கொண்டாடி நல்லா சாப்பிட்டு தூங்க நான் சொன்னார். புரியுங்களா? அடுத்த வாரத்தில் அவருக்கு என்ன உண்டுது? இன்னும் 4 நாள் 5 நாளில் வெள்ளிக்கிழமையில் அவருக்கு எங்கே போகணும்? அவர் சிலுவைக்கு போகணும். புரியுங்களா? அதை நினச்சாவே அவருக்கு என்ன பண்ணுது? கர்ப்ப வேதனை வருகிறது. ஏன்னா சிலுவை என்பது அவ்வளோ பெரிய பாடு, அவ்வளோ பெரிய உபத்திரம், அவ்வளோ பெரிய துன்பம். நமக்காக இவ்வளோ ஆண்டு சகித்துட்டார். நம்ம தரித்திரம் அந்த கத்தை நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கி, ஐஸ்வர்யம் உள்ள இயேசு தரித்திரம் ஆகிட்டார். அல்லேலூயா. நம்ம இன்னும் தரித்திரத்திலே உட்காந்து கிடக்கிறோம். இன்னும் இயேசு ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, ஒரு வரம் இருக்குது, ஒரு கனி இருக்குது, ஒரு தாளந்து இருக்குது. இதை எடுத்து பயன்படுத்தணும்ல. அதனால தான் ஆண்டு சொல்கிறார், மாடுகளையும் கழுதுகளையும் கொண்டு போய் நீர்வள பொருள் இடத்துல என்ன பண்ணிக்கணும்? நல்லா மேய்ந்து கொள்ளணும். தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்ந்து இருக்கணும். புரியுங்களா? அப்போ அந்த சத்தியத்தை மேய்கிற மாடு எப்படி என்ன பண்ணும்? நல்லா அசை போட்டால் அது என்ன பண்ணுது? 2 லிட்டர் பால் கொடுக்குறது, 20 லிட்டர் பால் கொடுக்குறது. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் நாங்கள் மாடு வளர்த்துருந்தோம். அந்த மாடுகளை கொண்டு போய் நான் 5 மணிக்கு பால் டிப்பான்னு ஒன்று இருக்கும், பால் டிப்போ, அதில் கொண்டு போய் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து கொண்டு போனோம். நைட்டில் 4 மணிக்கு அந்த மாடு 2 மாட்டை பிடிச்சின்னு போவேன். நான் கூடவே கேன் எடுத்துகிட்டு போவேன். அங்கே நாங்களாம் கறக்கக்கூடாது, அவங்களே கறப்பாங்க. அப்போது நாங்கள் போய் உள்ளே போகும்போது ஒரு மாடு எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 மணிக்கு வந்து போயிடும். அந்த மாடு 40 லிட்டர் பால் கொடுக்கும். எத்தனை? எங்கள் மாடு 2 லிட்டர் தான் கொடுக்குது. ஏசு பாருங்க, அந்த மாடு யார் கண்ணுக்கு படாத 3 மணி கொண்டு வந்து அதை 40 லிட்டர், ஒரு காலையில் 40 லிட்டர் கொடுக்குது, சாயந்தரம் 40 லிட்டர் கொடுக்குது. அப்போ ஆண்டவர் நம்ம மாடை போட்டு அசையாந்தோம்னா நம்ம சபைக்கு எப்படி கொடுப்போம்? பாலாக இருப்போம், வெண்ணெயாக இருப்போம், நெய்யாக இருப்போம், தயிராக இருப்போம், பட்டராக இருப்போம், பன்னீராக இருப்போம். ஒரு பாலில் எவ்வளோ விதத்தில் உண்டாக்குறார். அல்லேலூயா. அப்போது நம்ம மாடு நல்லா அசை போட்டால் தான் வசனத்தை 4 பேருக்கு பிரயோஜனமாக மாறுறோம். புரியுங்களா? அவங்க கண்ணுக்கே தெரியாத அந்த மாட்டை கொண்டு வந்து கண்ணுக்கு தெரிய ஓட்டின்னு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அது புஷ்டியாக இருக்கிறது, மிகுந்த கனிகளை கொடுக்கறது, பால் கொடுக்கறது. அது மூலமாக அந்த எஜமான் எப்படி இருக்கிறாரு? ஆசீர்வாதமாக இருக்கிறார். நம்ம நல்லா இருந்தால் தான் 4 பேர் நல்லா இருப்பாங்கன்னா அந்த மாதிரி நிலைமையில் நம்ம வரணும். அல்லேலூயா. அது பாருங்கள், இன்னொரு வருஷம் தாங்க வாசிங்க. அவங்க சொல்கிறா பாருங்கள், சங்கீதத்தில் வாங்க நீங்கள், சங்கீதம் 19:17. சங்கீதம் 19:17 என்ன சொல்லுது? சாரி, நீதிமொழி 19:17 வாசிங்க. நீதிமொழிகள் 19:17 நானே வாசிக்கிறேன். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அப்போது கிறிஸ்துவர்கள் எப்பவுமே என்ன செய்யணும்? கனி உள்ளவர்கள் ஏழைகளுக்கு இறங்கணும். நீ ஏழைக்கு இறங்கினா கர்த்தர் என்ன செய்வார்? கடன் கொடுப்பார். மத்தேயு 10:42 வாசித்தீங்கன்னா, மத்தேயு 10:42, சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியில் ஒருவனுக்கு 1 கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியில் ஒருவனுக்கு 1 கலசம் நீ தண்ணி கொடுத்து பாருங்க, கர்த்தர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அது எபிரேயர் 6:10 வாசித்து பாருங்க. எபிரேயர் 6:10.
ம் ம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்போ நம்ம என்ன செய்திருக்கணும்? ஊழியக்காரர்களுக்கு நற்கிரிகளை செய்யணும், உதவிகள் செய்யணும், சபையை கட்டி எழுப்பணும், ஆத்மா ஆதாயம் செய்யணும். இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்லவே. கர்த்தர் அதை மறந்து விட மாட்டார். நீ எதை செய்கிறாயோ அது கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுப்பார். அல்லேலூயா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அங்கே வாசிக்கலாம். பிரசங்கி 11:6. பிரசங்கி 11:6 என்ன சொல்றது பாருங்க. பிரசங்கி 11:6 சொல்லுங்கம்மா. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ்விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. அப்போ காலையில் அதிகாலை எழுந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ண? நீங்கள் ஜெபிக்கணும். 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும். சரிங்களா? அதிகாலை 4ஆம் ஜாமத்தில் எழுந்து ஜெபிக்கணும். 4ஆம் ஜாமத்தில் இயேசு சீசர்களை சந்திக்க வராரு. அல்லேலூயா. 8 மணி வரைக்கும் தூங்கின்னு இருந்தால் என்ன நடக்கும்? புரியுங்களா? 8 மணி வரைக்கும் தூங்கி இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஆசீர்வாதம்லாம் போயிடும். அப்போ காலையிலே உன் விதையை என்ன பண்ணோம்? விதைக்கணும். மாலையில் அது அறுப்பாய். அல்லேலூயா. அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஜபிக்கணும். அதிகாலை எழுந்து உன்னை சுத்திகரித்து கொள்ளணும். அதிகாலை எழுந்து ஒரு வேத வாக்கியங்களை ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும். இப்படி வாசித்தனா மாலையில் அன்பாக என்ன பண்ணுவேன்? எல்லா ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:6. 2 கொரிந்தியர் 9:6. பின்ன நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. நீ விதைக்கிறதுல எப்படி விதைக்கணும்? சிறுக விதைத்தினா சிறுமை அப்படியே நினைப்ப சிறுக தான் அறுப்பேன். ஆனால் பெருக விதைத்தா பெரிய காரியங்களை ஆசீர்வாதமாக ஆராய். அப்போ சிறுக நம்ம விதைக்கக்கூடாது. எப்படி விதைக்கணும்? பெருக விதைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நிறைய நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். பிள்ளைகளை கொடுக்கணும். ஒரு பிள்ளையை எடுத்து ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கணும். உங்களுடைய நிலத்தில் ஒரு பங்கு எடுத்து ஆண்டவர் கொடுக்கணும். உங்களுடைய விளைச்சலில் ஒரு பங்கு எடுத்து ஆண்டவர் கொடுக்கணும். உங்களுடைய பணத்தை சம்பளத்தில் ஒரு பங்கு எடுத்து ஆண்டவர் கொடுக்கணும். அப்புறம் வேறு என்ன இருக்குது? நீங்கள் எதெல்லாம் வாங்குகிறீங்களோ அதுலேயும் ஒரு பங்கு ஆண்டவர் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்க கத்த என்ன பண்ண வருவனே? பெருக ஒன்று வைப்பார் எல்லாத்துலேயும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 41:1. சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் எப்படி இருக்கணும்? சிந்தை உள்ளவனாக இருக்கணும். அப்போ நீ பாக்கியவனாக மாறுற. தீங்கு நாள் வரும்போது கர்த்தர் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனம் வாசிங்க. கலாத்தியர் 6:8. கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்காக விதைக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆவிக்கென்று விதைக்கிறேன்னா, இப்போ மாம்சத்துன்றனா இந்த உலக காரியத்துக்கே நீ ஓடி இருந்தேன்னா அதை தான் முடிவு வரும். அழிவு தான் வந்து சேரும். உலகம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை நைட்டெல்லாம் உட்காந்திங்க நாங்கள் வேலை. அப்புறம் எப்போ கேட்டாலும் என்ன பண்ணுறது? நான் அங்கே போனோம் இங்கே போனோம் ஊரெல்லாம் சுற்றின்னு இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அழிவு வந்துடும் கடைசியில். புரியுங்களா? ஆவிக்கென்று நீ விதைக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் வேலைக்கு 8 மணி நேரம் போனால் அங்கே கூட 4 பேருக்கு என்ன பண்ணோம்? ஆவிக்குரிய வசனத்தை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். புரியுங்களா? நீ வீட்டில் இருந்தாலும் அந்த தெருவில் இருந்தாலும் 4 பேருக்கு ஜெபம் பண்ணி 4 பேர் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும். புரியுங்களா? நீ ஒரு வேலைத்தில் நீ ஒரு இடத்துல போயிருக்கு, ஸ்கூலில் காலேஜில் இருக்கிறனா அங்கேயும் நீ கனி கொடுக்கலாக இருக்கணும். அதான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் முடிவில் அழிவை பெற்றுக்கொள்கிறான். ஆவிக்கென்று விதைக்கிறவன்
நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. நம்ம எதை விதைக்கிறோன்னு நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? நீ எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கென்று வாழ்ந்து காட்டணும். நீ எந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வச்சாலும் அவருக்காக சாட்சியை ஜீவிக்கணும், புரியுதுங்களா? அந்த இடத்துல நீ கோவப்படக்கூடாது, அந்த இடத்துல நீ என்ன பண்ண பொய் சொல்லக்கூடாது, அந்த இடத்துல போய் என்ன பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட கடன் வாங்கின்னு ஏமாத்தின்னு விட்டு இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது, பொல்லாத காரியங்களை சொல்லக்கூடாது, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவே பேசக்கூடாது. அல்லேலூயா. பாசிட்டிவாக இருக்கிற நல்ல காரியமே பேசணும். முடிந்த வரைக்கும் நீங்கள் சொல்லணும். எந்த வீட்டுக்கு போனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல யார்கிட்ட பேசினாலும் நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். யார் இடத்துல போய் நின்னாலும் அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லணும். அல்லேலூயா. அவங்க எப்படியோ ஒரு கவலையால் வந்திருப்பாங்க, அதை மனசில் மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மறைவான இடத்துல ஆவியன் உனக்குள்ளே இருக்கிறனால கரெக்டாக ஒரு வசனத்தை சொல்லுவார். அல்லேலூயா. நான் அந்தமானுக்கு போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வரும்போது போன மாதம் முந்தான மாதம் போயிட்டு வந்தோம். அங்கே போன பிறகு ஒரு சர்ச்சில் எனக்கு கொண்டு போனாங்க. அங்கே ஒரு 6-8 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தேன். கொடுக்கும் போது நிறைய சொல்லிவிட்டு ஜோம் பண்ணிவிட்டு வந்துட்டோம், புரியுங்களா? ஒரு சகோதரி, ஐயா எனக்கு வேலையே கிடைக்கிறதில்ல, நீ அடுத்த மாதம் நீ வேலைக்கு போவ. எத்தனை மாதம்? அடுத்த மாதம் உனக்கு ஆண்டவர் வேலையை கொடுப்பாரு, நீ தைரியமாக இருங்க, விசுவாசமாக இருங்க. விசுவாசத்தை என்ன பண்ணாதீங்க, உடைக்கிறதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். ஆனால் விசுவாசத்துட்டு பிறகு பிசாசு வந்து சந்தேகத்துக்கு உண்டாக்குவான், அவிசுவாசம் உண்டாக்குவான். அதுக்கு நீ இடம் கொடுத்தனா அந்த ஜெபித்த ஜெபம் வீணாக போயிடும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உறுதியாக இருமா விசுவாசத்தில். நான் சொல்லிட்டேன், அடுத்த மாதம் உனக்கு வேலை கிடைக்கும், நீ தைரியமாக இருந்துட்டோம். அந்த அம்மாவுக்கு 2 வேலை வந்தது, ஒன்று பாண்டிச்சேரியிலையும் ஒன்று அந்தமான்லேயும். அவங்க அந்த பாஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னார், அவர் மயிலாடுதுறை, அவர் இருக்கிறது இப்போ அந்தமானில். அல்லேலூயா. சொல்லிட்டு வந்து மறு மாதம் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சு. ஏன் கிடச்சிச்சு? ஒரு ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தையே உங்கள் ஊழியக்காரர் சொல்கிறாருன்னா அதை அப்படியே விசுவாசிக்கணும். சோத்திரம் 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 சொல்லினே இருக்கணும் அந்த வார்த்தை சொன்ன பிறகு. ஏன் அப்படின்னா அது நிறைவேறுவதற்கு பிசாசு உன்னை என்ன பண்ணுவான், தடை பண்ணுவான், சந்தேகத்தை உண்டாக்குவான். யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து அப்படிலாம் நடக்காதுன்றவான், புரியுங்களா? சுகம் உண்டாகனா உண்டாகும், பலன் உண்டாகனா பலன் உண்டாகும். வீடு கட்டுவனா கட்டுவாய். கர்த்தர் உனக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பான ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய வேலை கொடுப்பானா கொடுப்பார். அதுலேருந்து கீழே வரவே கூடாது, புரியுங்களா? பாஸ்டர் சொன்னார், உனக்கு நான் அடுத்த வாரத்தில் உனக்கு ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனா நீங்கள் என்ன பண்ணணும், அதை அப்படியே விசுவாசிக்கணும். பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அம்மா வருவாங்க, அங்கெல்லாம் வந்து 1 லட்சம் கொடுத்தா தான் வேலை கொடுப்பான்னுவாங்க. அல்லேலூயா. அப்படியா அப்படின்னு சொல்லி நீ ஆன பிறகு பாஸ்டர் சொன்ன வார்த்தை அங்கே நீ பிசாசு உடச்சிட்டான். அது பிறகு உனக்கு வேலைக்கு பிள்ளை கிடைக்காது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அங்கே சொல்கிற பாருங்க, அத்தி மரத்தை குறித்து நான் பேசும்போது தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த அத்தி மரத்தை ஏன் ஆண்டவர் சபித்தார்? தீத்து 1:16 என்ன சொல்கிறார் ஆண்டவரே? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கையும் செய்ய ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டு சபிக்கிறார் மரத்தை பார்த்து, புரியுங்களா? நமக்குள்ளே வந்து என்ன இருக்கணும், கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும், நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்கணும், ஆண்டவரை மறுதலிக்காக இருக்கணும். கிறிஸ்துவை அறிந்தோம் என்று சொல்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்க? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் கிரியிலே அவரை மறுதலிக்கிறார்கள். அதெல்லாம் முடியாது. இது எப்படிங்க முடியும்? 2 தீமோத்தேயு 3:5 சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:5 பாருங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவரை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. சிலவங்க பார்த்தோன்னா தேவனுக்கு சபையில் வந்திருக்கான், நல்லா ஆராதனை பண்ணுவாங்க. சபையை விட்டு ஒரு அடி வெளியே போன பிறகு அவங்க சுபாவம் உலக சுபாவம் வந்துடும், புரியுங்களா? வீட்டுக்கு போனால் அதே எப்படி வீட்டில் இருந்தாங்களோ அது மாதிரி ஊரில் இருந்த மாதிரி இருப்பாங்க. சபையில் வந்திருக்கு அவ்வளோ பரிசுத்தமாக மாறிடுவாங்க, புரியுங்களா? கேட்டால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா. அவ்வளோ ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. ஆனால் சபையை விட்டு வெளியே போன பிறகு அது பிறகு 6 வாரம், அந்த 6 நாள் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியாது.
அப்படி இருக்கக்கூடாது. சபையில் நீ எப்படி ஆராதித்தியோ, ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறாயோ, எப்படி கனி கொடுக்க ஆசைப்படுறையோ, எதெல்லாம் உறுதிப்படுத்தி வசனத்தை கேட்டீங்களோ, இங்கே உள்ளே வந்து நீங்கள் பொருத்தனை பண்ணிவிட்டு வெளியே போன பிறகு அதே பொருத்தனை நிற்கணும். வசனத்தின்படி வாழ்ந்து காட்டணும். அதான் கிறிஸ்தவர்கள். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார். ஏன்னா அந்த மரம் எப்படி இருக்குது, திடகட்டமாக இருக்கிறது, நல்லா என்ன பண்ணுது, இலைகள் இருக்கிறது பசுமையாக. ஆனால் அதை போய் தேடி பார்க்குறாரு, ஒரு கனி கூட இல்லையே, 10 வருஷமாக நான் அதை சபையில் வச்சேனே அப்படின்றார். புரியுங்களா? 10 வருஷம் நம்ம சபைக்கு வந்து இன்னும் ஒரு சுபாவம் மாற மாட்டேங்குது. இன்னும் அடிக்கிற சுபாவம், திட்டுற சுபாவம், கலக்கப்படுகிற சுபாவம், கோல் சொல்கிறதுக்குலாமோ, அந்த பாஷை சரி கிடையாது, இந்த ஆளுக்கிட்ட சரி கிடையாது, அந்த ஊழிகாரம் சரி கிடையாது, எல்லா ஊழிகாரம் சரி கிடையாது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? உன் கண்ணுக்கிற துரும்பை நீ எடுக்காமல் மற்றவங்க என்ன சொல்லக்கூடாது? நீ பரிசுத்தமாக இருந்தால் பார்க்குறவங்க எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருப்பாங்க. உன் எண்ணமே அசுத்தம் இருந்தால் பார்க்கறதெல்லாம் அசுத்தமாக தெரியும். புரியுங்களா? உனக்குள்ளே லைட் இருந்தால் பார்க்கறதெல்லாம் எப்படி இருக்கும்? வெளிச்சத்தில் இருப்பாங்க. உனக்குள்ளே இருள் இருந்தால் பார்க்கறதெல்லாம் இருட்டாக தெரியும். ஏன் தெரியுது? உன் சுபாவம் அப்படி இருக்கிறனால தான் பார்க்கலாம் அப்படியே தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த விபச்சாரியை பார்த்து என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா வந்து விழுந்துட்டாங்க கீழே. புரியுங்களா? எல்லாம் கல் வச்சு கையில் நிற்கிறாங்க. ஏசு என்ன சொன்னார், யார்கிட்ட பாவம்லேயே அடிங்கிட்டார். தூக்கணும் அத்தனை பேரும் போதகர்கள். தூக்கணும் யாரெல்லாம் விசேஷ பிஷப்புங்க, பெரிய பெரிய பிஷப்புங்க. அவங்க தூக்கினால என்ன பண்ண முடியல, கல் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஓட்டாங்க. ஏன் விட்டு போனாங்க? எல்லார்டி பாவம் இருக்குது. அப்போ பாவம் இல்லாத யார்? ஏசு தான் பாவம் இல்லாத இருக்கிறார். அவர் தான் அடிக்கணும் கல் தூக்கி. அவர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறாரு. இனி பாவம் செய்யாதே, இனிமேல் என்ன பண்ணாதே. அந்த அம்மா அதுக்கு பிறகு பாவம் செய்யலை. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய பாதத்தில் வந்து தன்னுடைய வெள்ளை போல் தைலத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய காலை கழுவினாங்க. அல்லேலூயா. யார் அதிகமான பாவத்தை, யாருக்கு அதிகமான பாவத்தை மன்னிக்கிறனோ அவங்க அதிகமான நன்மைகளை செய்வாங்க. புரியுங்களா? நாங்கள் 2 பிள்ளைகளை இழந்துட்டோம். புரியுதுங்களா? 2 பிள்ளைகளை இழந்ததுனால தான் ஆண்டவருக்காக நாங்கள் அதிக பிள்ளைகளை சுதந்திரிக்கணும் சொல்லி, நாட்டில் இருக்கிற 1 கோடி பேர் சுதந்திரிக்கணும் சொல்லி அதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா பிள்ளை போனது ஆண்டவர் எடுக்கலை, பிசாசு தான் எடுப்பான். ஆனால் பிசாசு பிள்ளைகளை எடுத்துக்கின்னு வரணும்னா நாங்கள் அதுக்காக என்ன செய்யணும், பிசாசுக்கு அலர்ஜி உண்டாக்கணும், பிசாசு கோமா ஸ்டேஜ் உண்டாக்கணும், பிசாசுக்கு பலவீனத்தை உண்டாக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய ஜபத்தை போட்டு அவனை என்ன பண்ணுறோம், துரத்துறோம். ஜபமே ஜெயம். ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்கிறவர்கள் ஜெபிக்கவே மாட்டார்கள். உங்களால் ஏன் ஜெபிக்க முடியலன்னா ஏதாவது ஒரு பாவம் சிக்கிக்கிறீங்க. அதனால தான் வாயை தரத்துக்கு முன்னாடியே நீ அந்த பாவத்தை பிசாசு உணர்த்துவான். அதனால் என்ன ஆகுது, மனசில் அந்த பாவம் இருக்கிறதுனால அதை நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறோன்னு இரக்கத்தை பெறுவான். அப்போது பாவங்களை நீங்கள் மூட்டை கட்டி வைக்கக்கூடாது. அதை கர்த்தருடைய சம்மதத்தில் கொண்டு வச்சுட்டு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லி ஜோமனினே அந்த ஜபத்தினுடைய ஆவி பெருக 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 பாவத்தின் கிரியை தானே அழிக்கப்படுகிறது. நம்ம பரிசுத்தத்துக்குள்ள வளர்ந்துனே போயிடுறோம். வாயில் சோத்தனை சொல்கிறதே இல்லை, அந்நிய பாஷை பேசுகிறதே இல்லை. ஆண்டோட அந்நிய பாஷை பேசணும். எப்போ பேசுகிறோம், வாயில் என்ன பண்ணணும், நல்ல பாஷையில் பேசணும். பலவீனமான வார்த்தைகளை பேசக்கூடாது. புரியுங்களா? நெகட்டிவான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது. நீ சரியாக இருக்க மாட்டேன், நீ வாழ மாட்டேன், அல்லேலூயா, உன்னால் ஒன்றும் முடியாது. புரியுங்களா? நம்மை கொண்டு ஆண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்யறதுக்கு தான் சபையில் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்வதற்காக, உங்களை கொண்டு 1000 ஆத்துமாக்களை சபை கொண்டு வரது தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறாருங்க. புரியுங்களா? உங்களை எல்லாருக்கும் மத்தியில் உயர்ந்த ஸ்தானத்தை வைக்கிறது தான் கொண்டு வந்திருக்கிறாரு. புரியுங்களா? அடிமைத்த என்ற நுகத்திலே பிணைக்கப்பட்டிருந்த நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதை மேலே வந்து என்ன பண்ணார், நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுறாரு. அதை தான் சீயோன் குமாரத்திலன்றார். கர்த்தர் நம்மளை இந்த சபையில் சீயோன் குமாரத்தை உட்கார வச்சிருக்கிறாரு. நீங்கள் எப்படி கம்பீரித்து பாடிக்கொண்டே ஆண்டவரை நாமத்தை மையப்படுத்தணும். புரியுங்களா? ஒரு எஸ்தர் உலகத்தை அசைக்கிறாங்க. இங்கே இருக்கும் எத்தனை பேர் எஸ்தராக இருக்க ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி நீங்கள் எல்லாம் எஸ்தராக மாறணும். அல்லேலூயா. எஸ்தரை போல ஜெபிக்கணும். நான் செத்தாலும் சாகிறேன். எதுக்கு சொல்கிறாங்க? தண்ணி குடிக்காத,
அவங்க என்ன பண்ணல, சாப்பிடாம நான் ஆண்டு சமயத்தில் 3 நாள் உட்கார வேண்டாம், அல்லும் பகலும் உட்கார வேண்டாங்க. 3 பகல் 3 இரவு அவங்க தேவ சமூகத்தில் கண்ணீரோடு செபிக்கிறாங்க. புரியுங்களா? இங்கே அத்தனை பெண்களை நீங்கள் இருக்கிறீங்க, சகோதரி இருக்கிறீங்க. நானும் ஒரு நாளாவது நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணுவேன், வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேளை ஆகாரத்தை கட் பண்ணுவேன், 2 வேளை ஆகாரத்தை கட் பண்ணுவேன், 3 வேளை ஆகாரத்தை நான் சாப்பிட்டா தண்ணி குடிச்சிட்டே நான் ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுவேன், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு வைராக்கி உங்களுக்குள்ளே வந்தால் தான் இந்த பட்டணத்தை நம்ம என்ன செய்ய முடியும், ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. கனி இல்லாத மரமாக இருக்கக்கூடாது. எப்பவுமே ஆண்டவருக்கு கனி ரொம்ப விருப்பம், பிதாவுக்கு கனி விருப்பம், பரிசுத்தானுக்கு கனி விருப்பம். நீ 1000 மரங்களை வச்சுருந்துக்கிட்டு 100 தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு 1000 பிசாசை துரத்திட்டு அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா, சந்தோஷம் இல்லைன்னா, அவங்களுக்குள்ள நற்கிரி இல்லைன்னா, அன்பு இல்லைன்னா, அவங்க ஓட்டின 1000 பிசாசு வேஸ்ட். அல்லேலூயா. மரங்கள் வந்து மற்றவங்களுக்காக, கனி வந்து தனக்கு. புரியுங்களா? உனக்குள்ள அன்பு இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த அன்பை என்ன பண்ண முடியாது, நம்ம பண்ண முடியாது. அன்பை ஒரு ஆப்பிள் மரத்தில் வந்துருக்குது, 1000 ஆப்பிள் வந்துருக்குது அந்த மரத்தில். அந்த மரம் என்ன செய்யாது, ஆப்பிளை நைட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றாது. சாப்பிடுமா? அது மற்றவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். என் மரத்துக்கு யார் வருவாங்க, வாசனை வீசுது. மாம்பழம் மரம் பாருங்க, சில நேரத்தில் நல்லா மாமரம் இருந்துச்சுன்னா அந்த மாமரம் வாசனை எப்படி இருக்குது, ஒரு கிலோமீட்டருக்கு வீசும். நீங்கள் ஒரு மரமாக இருந்தீங்கன்னா, கனி கொடுக்குற மரமாக இருந்தால் அந்த வீட்டிலேருந்து வாசனை வீசி கொண்டு ஓடும் அந்த ஊரெல்லாம். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மரம் வந்து தன் கனியை என்ன பண்ணாது, புசிக்காது. இயேசு அன்புள்ளதாக இருந்தார், மற்றவர்களுக்கு தான் தன்னை புசிக்கவே தன் சரீரத்தை கொடுத்தார். என் ரத்தத்தை நீ பானம் பண்ணுன்றார். ஏன் சொன்னார்? மற்றவர்களுக்காக தான் நம்ம வாழ்ந்தவரை, தனக்காக வாழ கிறிஸ்துவனே கிடையாது. புரியுங்க? மற்றவர்களுக்காக தான், பிறனுக்காக வாழ்ந்து காட்டணும், பிறனுக்காக ஓடணும், மற்றவர்களுக்காக தான் நம்ம ஆசீர்வாதமாக ஆகிறோம். மற்றவர்களுக்காக நீ நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீ கிறிஸ்துவனாக மாற முடியும். நீ உனக்காக நீ வாழக்கூடாது. நீ உனக்காக வாழ்ந்தனால் நித்திய ஜீவனை பெற முடியாது. புரியும்? பிறனுக்காக, மற்றவங்களுக்காக. இயேசு யாருக்காக வாழ்ந்தார்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை தூக்குறார், சுமக்கிறார். அப்போ ஆண்டவருக்காக நீ வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. கனி உள்ளதான், கனி தான் விரும்புகிறார். பரலோகம் எதை விரும்புகிறது? கனியை விரும்புகிறது. புரியுங்களா? இயேசு எதை விரும்புகிறாரு? கனியை தான் விரும்புகிறார். உனக்குள்ள அன்பு இருக்குதா? உனக்குள்ள தாழ்மை இருக்கிறதா? உனக்குள்ள கீழ்ப்படிக்கிற சுபாவம் இருக்கிறதா? உனக்குள்ள உண்மை இருக்கிறதா? நேர்மை இருக்கிறதா? உனக்குள்ள நற்கிரிகள் இருக்கிறதா? ஆண்டவர் தேடி பார்க்குறாரு. அப்போ தான் உன்னை வந்து பெரிய பெரிய காரியத்தை உனக்கு செய்ய ஆண்டவர் என்ன பண்ணுற உன் கரத்தில் கொடுக்குறார். புரியுங்களா? அடுத்ததாக நம்ம வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 13ஆம் அதிகாரம், யோவான் 13, 12, 14 வாசிக்கலாம். அதில் முடிக்க போகிறான் 5 நிமிஷம். 13, 12 சொல்கிறாரு பாருங்க. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? 14 சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரும் போதகரமாக நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு கால்கள் என்ன பண்ணோம்? கழுவணும். அதே 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணிட்டேன்? உலகத்தை ஜெயித்தேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உலகத்தை என்ன பண்ணிட்டேன்? ஜெயித்து இருக்கிற மகனே. அதில் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவர் என்றும் மாறாதவர். அவர் உன்னை மன்னிக்கிறவர். ஒரே வாழ்க்கை தான் நாம் வாழறோம். ஆண்டவருக்காக வாழ்ந்து மறிக்கணும். அல்லேலூயா. ஏதோ வந்தோம் போனன்றது வந்தீங்கன்னா வரிகளை யாரும் போகவே முடியாது. ஆண்டவருக்காக நீ வாழ்ந்தனா நித்தியத்திலையும் இம்மையிலையும் மறுமையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. உனக்காக நீ வாழாமல் பிறனுக்காக வாழணும், நீ ஓடணும்.
எப்போவுமே அந்த மாதிரி ஒரு எண்ணெய் உனக்குள்ளே வரணும்னா ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தை பார்த்தாரு, அந்த மரத்தில் கனி இல்லை. ஆனால் இஸ்ரவேலர்கள் யாருக்குள்ளே கனி இல்லை. அல்லேலூயா. அந்த மரத்தை பார்த்து என்ன பண்ணார் ஆண்டவர்? சொல்லுங்கள், வேதனைப்பட்டார். இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து அவன் கண்ணீர் விட்டார். யாரிடத்துல எந்த கனி இல்லையே, இவ்வளோ வசனத்தை பேசினேன், இவ்வளோ நாள் நான் உங்களுக்காக ஜெபித்தேன், புரியுங்களா? யாருக்குள்ளே என்ன இல்லை, கனி இல்லாத போயிடுச்சு. அதனால் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? சீசர்களை மீன் பிடிக்கல கொண்டார். படிக்காத அறிவு உள்ளவர்களை கொண்டு வந்து தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கி நம்ம படிக்கலை அப்படின்னு நம்ம இல்லை, கர்த்தருடைய ஆவியன் உண்மையிலே இறங்கி வருவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிடுவோம். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு நிமிடம் நாம் முழங்கால் படிட்டு ஒரு வார்த்தை சொல்லி நாம் செவிப்போம். எல்லாம் முழங்கால் படிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் ஒரு கனி உள்ள மரமாக இருப்பேன். வயத்தருங்க, உங்கள் சத்தம் கேட்கல. இன்னிலேருந்து நான் ஒரு கனி உள்ள மரம். எனக்குள்ள அன்பு, தாழ்மை, தயவு, சமாதானம், சந்தோஷம், சாந்தம், இச்சடக்கம், விசுவாசம், இவையெல்லாம் எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே. நான் கனி உள்ளலாம் மரமாக மாறணும். அநேகர்களுக்கு என் மூலமாக கனியை நான் புசிக்க கொடுக்கணும். என் நிமித்தம் அநேகரை உங்களுடைய பக்கமாக திருப்பணும். நான் யாருக்கு இடரலாத ஒரு வாழ்க்கை வாழுவேன். எல்லாருக்கும் மத்தியிலே நான் பரிசுத்தமாக ஜீவிப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்கள், உங்கள் பிள்ளைகள், சபையார் எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை விதைத்திருக்கிறோம். நல்ல நிலத்தில் விடப்பட்ட விதையானது உணர்வடைந்து 30, 60, 100 பலன் கொடுக்கின்ற வசனம் சொல்லுகிறது. அப்படியாக ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும். இவர்கள் 1000 மடங்கு உமக்காக எழும்பணும். இவர்கள் மூலமாக 1000 ஆத்துமாக்களை சபைக்கு நீ கொண்டு வரணும். சபைக்கு, மேய்ப்பருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே முதல் தரமுள்ள பிள்ளைகளாக, ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக, படிப்பில், தியானத்தில், ஆராய்வதில், ஜபத்தில், உபவாசத்தில், இரவு ஜபத்தில், கண்ணீர் விடுத்து தேவனுக்காக ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் சபையாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை சபை மேலே கொடுக்காப்பா. இந்த பட்டணத்தில் மக்கள்கள் இந்த பிள்ளைகள் நிமித்தமாக மனம் திரும்பத்தக்க உதவி செய்யப்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இவர்கள் சுவிசேஷ அறிவிப்பதிலும் ஜெபிப்பதிலும் ஒரு நல்ல புத்தியுள்ள கன்னிகையாக ஆண்டவரே அநேகர்களுக்கு விசேஷமாக சுகந்த வாசனை வீசுகிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்யும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும், இப்போது விடுதலையாகட்டும். கடன் பாரம், தொந்தரவுகள் எல்லாம் முற்றிலும் அழிந்து போவதாக ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்கள் தட்டி தேவ நாமத்தை பகிர்ந்துங்க.
அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.